நான் எதுக்கு இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல, அப்படியே கொஞ்சம் பக்கத்துல பாருங்க. சொல்லு, ஆனா வந்து கொடுக்க முடியாது பாத்துக்க. நீ என்ன பெரிய அப்பட்டக்கறா? உன் பேச்சு அப்படியே கேட்டு ஆயா தாத்தாவை என்ன ஒண்ணு அடிச்சு போட மாட்டாங்க, திட்டி போட மாட்டாவோ. இந்த ஊர்ல இருக்கிற அம்மா மட்டுங்க உன் பேச்சு கேட்டே திட்டுவாங்க. ஆயா தாத்தால என்ன திட்ட மாட்டாங்க, கொஞ்சுவாங்க பாத்துக்க. நீ கொடுக்கலன்னா அழுவ பாத்துக்க. அழு அழு, நல்ல அழு. எனக்கு என்ன, நான் ஆனந்தமா உட்கார்ந்து பார்த்து தான் கிடப்பேன். அழுது அழுது உன் மூஞ்சிலே அழுகாச்சு மூஞ்சி ஆகும் போட்டேன். நீ என்ன பண்ணாலும் நான் போன கொடுக்க மாட்டேன். பாப்பா எட்டியப்பா ஒரு பியாச்சி தான உண்மையில அழுவறானே. இவ அழுவற அழுவல அடுத்த வீட்ல இருந்து எழுந்திருச்சு வந்துவாங்க போல இருக்கே. எடே அழுவத்துடா, வாயை மூடு. ஐயோ வாயை மூடுதல பாரு. இது கண்ணையில வாட்டர் பால்ஸ் தெரியலையே. தொண்டை முன்னே அப்படியே தப தபான்னு தண்ணி குடிக்குதே பாரு. ஒண்ணுமே பண்ணாம எப்படி அழுது பாரு. சீனா போட்டுக்கிட்டு என்னாச்சு? கிழிஞ்சு போச்சு. ஏன் கண்ணுக்குள்ள என்னாச்சு? எதுக்கு புள்ள அழுது கிடக்கு? பூமாரி கண்ணு என்னாச்சு? ஏல கவின் சாமி யாமல அழுத? ஏன் ஏன்டா எரும மாட்டே? ஏன்டா நான் அடிக்கிறது மட்டும் அடிச்சு சொல்லுதே? மூஞ்சி ஆளையும் பாரு, கத்திரிக்க மாட்டேன். சரி சரி அழுக்கூடாது. பூமாரி யாமா புள்ள? ஆச்சு அவ போய் சொல்றத நீங்களும் நம்பாதீங்க. நான் போன்ல பாட்டு பாத்துட்டு வரேன்னா காமெடி பாத்துட்டு வரேன்னா இவனுக்கு போன் காட்டலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராம பாத்துக்கிறியா? நான் அடிக்கவே இல்ல. அடிக்கிறது மட்டும் அடிச்சு மட்டும் அப்படியே அழுது சீன் போடுதான். அவன் பேசுற நம்பாதீங்க. ஏன் கண்ணுங்களா இருக்கிறது ரெண்டு பேரு ஒத்த போன் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு கிடப்பியா? நீ கொஞ்ச நேரம் தம்பி சண்டை கொஞ்சம் நேரம் மாத்தி மாத்தி பாத்துக்க வேண்டியதானே? இல்லாட்டி பொதுவா போன ரெண்டு பேருக்கு நடுவுல வச்சுட்டு அப்புறம் பார்க்க வேண்டியதானே? தம்பிக்கு காட்டாம மரவா வச்சுட்டு நீ பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்க்கணும் தோணும்ல. ஆயக்கிட்ட இருக்கதேன்னு ஒரு போனதியா அதையும் சண்டை போட்டு உடச்சு விடாதீங்க. அழுவாம சண்டை பிடிக்காம ரெண்டு பேருக்கும் ஒன்னா உட்காந்து பாரு வச்சிருக்கல. இந்த போனை நானே வச்சுக்கிட்டு ஏதோ ஓட்டிட்டு கிடக்கேன். இது போன் வந்தா பேசுறதுக்கு இது ஒண்ணுதான் கிடைக்கு. உடச்சாம பாக்குறேன் சரிங்களா? சரி இந்தாங்க ஆயா புரிச்சுட்டு கொண்டு வந்துக்கும்ல. அடிக்காம அழுவாம உட்காந்துக்கிட்டு சண்டை பிடிக்காம புரிச்சுட்டு சம்பளி சாப்பிடணும் சரியா? இதை சாப்பிடுக்க. ஐ எம் வெரி சாரி. பூரி சன்னா மசாலாவா? இன்னைக்கு ஒரு புடி. சரி சரி சாப்பிடுங்க. ஆயா உள்ள புடிச்சுட்டு கிடக்க சுடி 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 தர சரியா? சாப்பிடுங்க. என்னடா தனியம் இருக்கு? எனக்கு 3 புரி, இவனுக்கு 3 புரியா? என்னை விட சின்ன பையன், இவனுக்கு 3. ஆசை தோசை அஸ்கு புஸ்கு ரவா லட்டு. ஏண்டா வளர்ந்த புள்ள, நான் 4 புரி சாப்பிடணும் பத்திக்க. நீ வளர வேண்டிய புள்ள. இந்த மாதிரி எண்ணெயில பலகாரம்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது. உனக்கு 2 போதும், அது வரைக்கும் சாப்பிடு. இப்ப என்ன ஆச்சு பிள்ளைகளா? அடடா என்னமா பூமாரி சின்ன பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டு கிடக்கேன். நான் தான் சொல்லணும்ல உள்ள பூரி சுட்டு கிடக்கேன் கொண்டாடுறேன்னு. எவ்வளவு வேணுமா வச்சு சாப்பிடுங்க. எதுக்கு அவன் தட்டுல நீ கொண்டாந்து சாப்பிட்டு கிடக்க? ஐயா ஆச்சு அவன் தான் வேண்டாம்னு சொன்னா. 2 மட்டும் போதும் சாப்பிட்டுட்டு பேர வச்சுக்கிறேன் நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தா. நான் நம்பி வாங்கினேன் பாருங்க. கடைசியில் என் மேல பள்ளி போடுதா. சரி சரி அடிச்சுக்காம சாப்பிடுங்க. நான் தான் உள்ள சுட்டுட்டு கிடக்கல கொண்டாட போறேன். எதுக்கு இப்படி அடிச்சிருக்கீங்க கவின் கண்ணு? சரி இந்த 2 புடி சாப்பிட்டு முடியும். ஆயா அதுக்குள்ள சுட்டு கொண்டாரு. உனக்கு சூரா புசு புசுன்னு பெரிய புரிய கொண்டாரு சரியா? போடா கத்திரிக்க மண்டை. போன் அடிக்க சத்தமா இருக்கு. ஆறு போன்ல ஆறு கண்ணே உன் தாத்தாவா? ஐயோ இல்ல ஆச்சி அம்மா தான் பண்ணுதாங்க. அப்படியா? அட்டன் பண்ணி அந்த ஸ்பீக்கர்ல போடு. என்ன சொல்ற கேப்பா. ஓகே ஆச்சி. ஹலோ அம்மா. சொல்லுமா நானே எப்படி இருக்க கண்ணே? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் பெற்றது 2 எப்படி இருக்கு? அதெல்லாம் நான் எப்படி இருக்கல நாங்க நல்லா இருக்கோம். இருப்பேன். அப்ப நான் என்ன உனக்கு குடும்பம் படுத்துறேன்? ஐயோ அம்மா அப்படிலாம் இல்லம்மா. சும்மா ஏதோ ஒரு குத்தம் கண்டுபிடிச்சல. சும்மா ஒரு பேச்சில் சொன்னேன். அம்மா என்ன பண்ணிட்டீங்க? அப்பா எங்க? உங்க அப்பா இப்பதான் வேலை கிளம்பி போனாரு. நான் இனிமேட்டு தான் வந்து கிளாஸ் கிளம்பி போவானோ. நீங்க என்ன பண்ணுறீங்க? ஆயா தாத்தாக்கு தொந்தரவு கொடுக்கீங்களா என்ன? தொந்தரவு கொடுக்காம சமத்தா இருக்க சொன்னே. எதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பிள்ளைங்க என்ன தொந்தரவு கொடுக்கலட்டி ஏட்டி பிள்ளைங்க கூட ஏசிட்டு கிடக்குவா. ஏமா நீ சும்மா சும்மா வீலுக்கு சாப்பாடு பண்ணாத. ஆமா கவின் என்ன பண்ணுதா? என்னடா சொல்ற ஒன்றும் புரியல. ஏமா ஆயா பூரி சுட்டுருக்காங்கம்மா. அதையா அதை பூரின்னு சொல்லுதா. என்ன பொருள் அதிகமாக தின்னாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. கேட்க அந்த போன கொண்டா எல்லாரும் பிள்ளைகளை பிடிச்சி திட்டிட்டு கிடக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. ஆமாச்சி என்னாம நாங்கள் சாப்பிட்றது கண்ணு வச்சுட்டே கிடக்காது பாருங்க. இந்தாங்க இதுக்கு மேலே நீங்களே பேசுங்க. என்னால பேசிட்டு இருக்க முடியாது. எனக்கு பசி ஒத்துக்கல. நான் பூரி சாப்பிட போறேன்ப்பா. நீங்களே ஏதாவது பேசுறீங்க. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு. இந்தாங்க
எப்படி பேசுதா பாரு, வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. வாட்டி உன் வாயை உடைக்கிறீங்க. கிளை கத்திரிக்க முடியா? எதுக்கு ஏன் மூஞ்சி அப்படி பாத்துட்டு இருக்க? ஒழுங்கு மாதிரி சாப்பிட, இல்லாட்டி இருக்கிற புடியும் புடிங்க எடுத்துப்பா பாத்தியா. சொல்லுமா, என்ன இந்த நேரத்துக்கு போன் அடிச்சிருக்க? என்ன விஷயம்? அது வேற இல்லைம்மா, அடுத்த வாரம் பள்ளிக்கூடம் திறக்க பதில்ல, இனி மட்டும் பிள்ளைகளை அங்கே வச்சுட்டு கிடக்க, அதான் அழைச்சிட்டு வர சொல்லாமேன்னு போன் போட்டேன். இந்த இங்க 2 பேருக்கு வரதுக்கு அவ்வளோ வேலையே சரியா இருக்கு. அதான் நீ இல்லாட்டி அப்பா யாராச்சும் பிள்ளைகளை கொண்டாந்து விட்டுட்டு போக முடியுமான்னு கேட்க தான் போன் போட்டேன். இன்னும் உங்களால் முடியுமா இல்லை ரொம்ப முடியலன்னு சொல்லுங்க, நாங்கள் யாராச்சும் வரோம். அப்படியா? என்ன அதுக்குள்ள பிள்ளைகளை அழைச்சிட்டு போறதுக்கு? என்னது ஊருக்கா? ஏமா இவ்வளோ சீக்கிரம் பிள்ளைகளை கூட்டிட்டு சொல்லுவா? இன்னும் ஒரு 4 நாள் பொறுத்து அதுக்கப்புறமா கூட கூட்டிட்டு வரலாம்ல. ஏமா பூ மாதிரி இந்த வருஷம் 10ஆம் வகுப்பு போக போறவா. இந்த அந்த கவின் பையனும் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் சேர்க்கலான்ட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு 3-4 வயசு ஆகுதுல்ல. இதுக்கப்புறமா வீட்டில் வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. பள்ளிக்கூடத்துக்கு 2த்தையும் பேக் பண்ணி அனுப்ப வேண்டியேன். இங்க இருக்கிற பிள்ளைகளாம் 10ஆம் வகுப்பு போறதுக்கு முன்னாடியே டியூஷனுக்கு போய் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வரீங்க. இது என்னடானா பாட்டி வீட்டில் உட்காந்து கிடக்கு. அப்புறம் வந்து பள்ளிக்கூடத்து வந்ததுக்கு அப்புறம் நோட்டு இல்லை, பேன் இல்லை, புத்தகம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணிவிடுவோம் உங்க பியாத்தி. அதுதான் முன்னாடியே கூட்டிட்டு வர சொல்லிட்டேன். கவினியாவது இங்க எடுத்துக்கிட்டுமா? ஏமா நீங்க வேற. இந்த பூமாரியா அந்த கவின் பையனும் எளியும் பொண்ணியாட்டி என்ன அடிச்சுக்கிட்டு கிடக்குங்க. பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா ஒண்ணு விட்டு ஒண்ணு இருக்காது பாத்தீங்க. பூமாரி மட்டும் கூட்டிட்டு வந்துட்டு அவனை அங்கே விட்டு அவன் இருக்க மாட்டான். அதெல்லாம் சரி வராது. அவனே பள்ளிக்கூடத்தை சேக போறேன்னு சொன்னோம்ல, அதில் 2 பேரும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, நான் அப்பா வந்தோடனே சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை போல வந்து கூட்டிட்டாரு. சரியா? நான் வரேன், இல்லைன்னா அப்பா யாராச்சும் வருவாவோ. அப்பாட்ட சொல்லி பார்த்துட்டு என்ன உனக்கு போன் அடிச்சு பேசுறேன். சரியா கண்ணே? சரிம்மா, அப்போ ஞாயிற்றுமே கூட்டிட்டு வாங்க. அதான் சரியா இருக்கும். கடைக்கெல்லாம் போய் எல்லாம் வேண்டதுல வாங்கணும்ல, அப்புறம் பள்ளிக்கூடம் கிளப்புறது கரெக்டாக இருக்கும். சரிம்மா, நான் அப்பாட்ட சொல்லிட்டேன். சரி கண்ணு, நான் வைக்கிறேன். ராத்திரிக்கு போன் போடுறேன். சரியா? சரி. பாட்டி, அம்மா எங்களை ஊருக்கு அழைச்சிட்டு சொன்னாங்களா? ஆமா கண்ணு, ஒன்று பள்ளிக்கூடம் திறக்க போதில்ல, 10ஆம் வகுப்பு போகணும்ல, அதே அம்மா வந்து அழைச்சி வர சொல்லிச்சு. இந்த நோட்டு பெண்ணு எல்லாம் வாங்கணுமாம்பிய. எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு மனசே வரல, பட் இங்கே இருக்கும் போல இருக்கு. அதுக்கு என்ன கண்ணே, இந்த வருஷம் 10ஆம் வகுப்பு போகிறேன், நல்லா படிக்கணும் பத்திக்க. கவனம் பூரா படிக்க மேலே தான் கிடக்கணும். பரிசெல்லாம் முடிஞ்சு பள்ளிக்கூடம் விட்டுனே அப்புறம் இங்கே வர போகிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லி பாப்பா? இப்போ படிக்கிறதுல கவனம் பூரா இருக்கணும். சரி பாட்டி, கெட்டதுல ஒரு நல்லது நடந்த மாதிரி இனிமேட்டு இந்த கவின் பையனும் பள்ளிக்கூடத்துக்கு போவான். ஜாலி ஜாலி ஜாலி. வீட்டுல உட்காந்துட்டு எந்த வேலையும் செய்யாம ஓபி அடிச்சிருக்கணும்ல, இனிமேட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் வீட்டு பாடம் செய்யாம போய் டீச்சர் கிட்ட தேவை திட்டு வாங்க போறான். அதை பார்த்து சிரிக்க போறேன். அதெல்லாம் உன் தம்பிக்காரன் நல்லா படிப்பானாக்கும். உன்னைய வேற படிப்பாவும் கெட்டிக்காரியா வருவானடி. பாப்பா பாப்பா, அது என்ன பாப்பமே? இனிமேட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுப்பி விட்டுருவாவா. அரை தூக்கத்துல எந்திரிச்சு அப்படி இப்படின்னு அரை குளியல் போட்டு சோறு பாதி தின்னாம பைய தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இனிமேட்டு தான் இருக்கு இவனுக்கு. யான் பெற்ற இன்பம் நீ பெறவோ. சட்டம் போட கத்திரிக்க மண்டை. சரி சண்டை போடாம சாப்பிடுங்க. எனக்கு உள்ள அலுப்படையில வேலை கிடக்கு. தாத்தா அந்த உடனே சொல்லிவிட்டு தாத்தா என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஞாயிற்றுக்கிழமை போல ஊருக்கு கிளம்பும். சரிங்களா? சரி பாட்டி. என்னடா அப்படி பக்கத்துல கத்திரிக்க மண்டை? சரிதான் போட்டேன்.